இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான திருக்குறள் பற்றிய 50 முக்கிய வினா விடைகளை நம்ம பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, திரு என்ற வார்த்தையின் பொருள் என்ன? திரு என்ற வார்த்தையின் பொருள். ஆன்சர், சிறப்பு, செல்வம், அழகு. திரு என்ற வார்த்தையின் பொருள் சிறப்பு, செல்வம், அழகு. இனி இரண்டாவது கேள்வி, தமிழ் மாதின் இனிய உயர்நிலை என போற்றப்படும் நூல் எது? தமிழ் மாதின் இனிய உயர்நிலை என்று போற்றப்படும் நூல் எது? ஆன்சர், திருக்குறள். ஆன்சர், திருக்குறள். இனி மூன்றாவது கேள்வி, திருக்குறளின் முப்பால்கள். திருக்குறளின் முப்பால்கள். ஆன்சர், அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். இனி நான்காவது கேள்வி, திருவள்ளுவரின் மனைவியின் பெயர். திருவள்ளுவரின் மனைவியின் பெயர் என்ன? ஆன்சர், வாசுகி. ஆன்சர், வாசுகி. இனி ஐந்தாவது கேள்வி, திருக்குறளின் அதிகாரங்கள் மொத்தம் எத்தனை? திருக்குறளின் அதிகாரங்கள் மொத்தம் எத்தனை? ஆன்சர், 133. ஆன்சர், 133. இனி ஆறாவது கேள்வி, திருக்குறள் எத்தனை மொழிகளில் இதுவரை மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? திருக்குறள் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? ஆன்சர், 107 மொழிகள். ஆன்சர், 107 மொழிகள். இனி நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி என்ற 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 குறிப்பில் என்ற அடிகளில் குறிப்பிடப்படும் நூல்கள். ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி என்னும் அடிகளில் குறிப்பிடப்படும் நூல்கள். இதில் நாளும் இரண்டும் என்பது, நாளும் என்பது நாலடியாரையும், இரண்டு என்பது திருக்குறளையும் குறிக்கின்றது. நாளும் இரண்டும், இதில் நாளும் நாலடியார், இரண்டும் திருக்குறளை குறிப்பிடுகின்றது. ஏழாவது கேள்வி, திருக்குறளை முதலில் பதிப்பித்தவர் யார்? திருக்குறளை முதலில் பதிப்பித்தவர் யார்? ஆன்சர், ஞானப்பிரகாசம். ஆன்சர், ஞானப்பிரகாசம். இனி எட்டாவது கேள்வி, திருக்குறளின் சிறப்பு பெயர்கள். திருக்குறளின் சிறப்பு பெயர்கள். ஆன்சர், முப்பால், உலக பொதுமறை, தமிழரின் வாழ்வியல் இலக்கணம், வாயுரை வாழ்த்து, பொதுமறை, பொய்யாமொழி, தெய்வநூல், தமிழ்மறை, முதுமொழி, உத்திரவேதம், திருவள்ளுவம். இவ்வளோ பேர் இருக்கு. தமிழரின் வாழ்வியல் இலக்கணம், உலக பொதுமறை, முப்பால், வாயுரை வாழ்த்து, பொதுமறை, பொய்யாமொழி, தெய்வநூல், தமிழ்மறை, முதுமொழி, உத்திரவேதம் மற்றும் திருவள்ளுவம். திருக்குறளின் பெருமையை உணர்த்தும் நூல் எது? திருக்குறளின் பெருமையினை உணர்த்தும் நூல் எது? ஆன்சர், திருவள்ளுவமாலை. ஆன்சர், திருவள்ளுவமாலை. இனி பத்தாவது கேள்வி, திருக்குறளுக்கு சிறந்த உரை எழுதியவர் யார்? திருக்குறளுக்கு சிறந்த உரை எழுதியவர் யார்? ஆன்சர், பரிமேலழகர். பரிமேலழகர். 11வது கேள்வி, திருவள்ளுவரின் ஊரின் பெயர் என்ன? திருவள்ளுவரின் ஊரின் பெயர் என்ன? ஆன்சர், திருமயிலாப்பூர். ஆன்சர், திருமயிலாப்பூர். 12வது கேள்வி, திருக்குறளின் இயல்கள் மொத்தம் எத்தனை? திருக்குறளின் இயல்கள் மொத்தம் எத்தனை? ஆன்சர், 9 இயல்கள். ஆன்சர், 9 இயல்கள். இனி 13வது கேள்வி, திருக்குறள் முதலில் பதிப்பிக்கப்பட்ட ஆண்டு. திருக்குறள் முதலில் பதிப்பிக்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர், 1812. 1812. இனி 14வது கேள்வி, விக்டோரியா மகாராணி காலையில் கண் விழித்ததும் முதலில் படித்த நூல் எது? விக்டோரியா மகாராணி காலையில் கண் விழித்ததும் படித்த முதல் நூல் எது? ஆன்சர், திருக்குறள். ஆன்சர், திருக்குறள்.
15வது கேள்வி, திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார்? திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார்? ஆன்சர் வீரமாமுனிவர். ஆன்சர் வீரமாமுனிவர். 16வது கேள்வி, திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஆன்சர் ஜியு போப். ஆன்சர் ஜியு போப். இனி 17வது கேள்வி, வீரமாமுனிவர் மொழிபெயர்த்த திருக்குறளின் பிரிவுகள். வீரமாமுனிவர் லத்தீன் மொழியில் திருக்குறளை மொழிபெயர்த்தார். அவர் 2 பிரிவுகளை மொழிபெயர்த்தார். அந்த 2 பிரிவுகள் யாவை? ஆன்சர் அறத்துப்பால், பொருட்பால். ஆன்சர் அறத்துப்பால், பொருட்பால். இனி 18வது கேள்வி, திருவள்ளுவ மாலையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை. திருக்குறளின் பெருமையினை உணர்த்தும் நூல் திருவள்ளுவ மாலை. இதிலுள்ள மொத்த பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ஆன்சர் 55 பாடல்கள். திருவள்ளுவ மாலையில் உள்ள மொத்த பாடல்களின் எண்ணிக்கை 55. இனி 19வது கேள்வி, திருவள்ளுவ மாலை என்ற நூலை பாடிய புலவர்களின் எண்ணிக்கை. திருவள்ளுவ மாலை என்ற நூலை பாடிய புலவர்களின் எண்ணிக்கை. ஆன்சர் 53. ஆன்சர் 53. 53 புலவர்கள் பாடிய நூல்தான் திருவள்ளுவ மாலை. 55 பாடல்களை கொண்டதுதான் திருவள்ளுவ மாலை. இனி 20வது கேள்வி, திருக்குறளில் 7 என்ற எண்ணு பெயர் எத்தனை இடங்களில் வந்துள்ளது? திருக்குறளில் 7 என்ற எண்ணு பெயர் எத்தனை இடங்களில் வந்துள்ளது? ஆன்சர் 8. 7 என்ற எண்ணானது 8 முறை வந்துள்ளது. இனி 21வது கேள்வி, இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என்று திருக்குறளை போற்றியவர் யார்? இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என்று திருக்குறளை போற்றியவர் யார்? ஆன்சர் பாரதிதாசன். ஆன்சர் பாரதிதாசன். 22வது கேள்வி, எந்த நாட்டின் காட்சி சாலையில் திருக்குறள் விவிலியத்துடன் வைக்கப்பட்டுள்ளது? எந்த நாட்டின் காட்சி சாலையில் திருக்குறள் விவிலியத்துடன் வைக்கப்பட்டுள்ளது? விவிலியம் என்றால் பைபிள். பைபிளுடன் வைக்கப்பட்டுள்ளது. ஆன்சர் இங்கிலாந்து. ஆன்சர் இங்கிலாந்து. 23வது கேள்வி, எந்த நாட்டின் அணுதுளைக்காத கிராம்லின் மாளிகையில் உள்ள சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறள் வைக்கப்பட்டுள்ளது? எந்த நாட்டின் அணுதுளைக்காத கிராம்லின் மாளிகையின் பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறள் வைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ரஷ்யா. உருஷ்யா என்ற ரஷ்யா. இனி 24வது கேள்வி, திருவள்ளுவரின் சிறப்பு பெயர்கள். திருவள்ளுவரின் சிறப்பு பெயர்கள். ஆன்சர் சென்னா போதார், தெய்வ புலவர், நாயனார், முதற்பாவலர், நான்முகனார், மாதானுபாங்கி, பெருநாவலர், பொய்யில் புலவர். சென்னா போதார், தெய்வ புலவர், நாயனார், முதற்பாவலர், நான்முகனார், மாதானுபாங்கி, பெருநாவலர், பொய்யில் புலவர். இனி 25வது கேள்வி, வள்ளுவன் தன்னை உலகினிக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று பாடியவர் யார்? வள்ளுவன் தன்னை உலகினிக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று பாடியவர் யார்? ஆன்சர் பாரதியார். ஆன்சர் பாரதியார். அவ்வளோதான். 25 வினாக்களை நம்ம பார்த்துட்டோம். இந்த 25 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட பார்ட் 2 வீடியோவை நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம்.